நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு. உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்து தான் தன்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு தெரிஞ்சு போச்சு. அங்கிட்டு பார்த்தா சுப்பிரமணிக்கு வந்து இந்து தான் தன்னோட முதல் மக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான சம்பவம்லாம் நடந்து போச்சு. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து சுடரை வந்து அந்த லெட்டரை வந்து நீ படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல நம்ம எழில் வந்து திட்டுறாங்கள்ல அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தா சுடருக்கு வந்து ஒரே ஆர்வமாக போகுது. அப்படி என்ன அவருக்குள்ளே வந்து இருக்கும், நம்ம காட்டக்கூடாத அளவுக்கு அந்த லெட்டரில் என்ன இருக்கும், அதுவும் அந்த லெட்டரை பார்த்தோன்னையும் படுத்திருந்தவர் அப்படி ஓடி வந்து எடுக்காருன்னா அதில் ஏதோ இருக்குது, அது என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து அந்த இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாகி போகுது. அதுக்கடுத்து பார்த்தா எழில் வந்து ஒருவர்னு வந்து இங்கே கிளம்பி போயிட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கடுத்து அந்த லெட்டர் எடுத்து படிக்காங்க. அதில் பார்த்தா இந்து பற்றின உண்மை எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தா அவங்க அப்பா பேர் சுப்பிரமணி, தங்கச்சி பேர் வந்து சுடர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே அந்த லெட்டரில் வந்து எழுதி கொடுத்தாங்களா அநாத ஆசிரமத்தில். அந்த லெட்ரு தான் அது. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, இந்து வந்து நம்மளோட அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. இருந்தாலும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து புடவை அங்கனக்குள்ளே ஒரு புடவை இருக்குது. இது என்ன புடவை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்காங்க. இது என்ன, இந்த கபோர்டுக்குள்ளே வந்து இந்த புடவையும் வச்சுருக்காரு, இதில் ஏதோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி கண்டுபிடிக்கிறது, சாருக்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டார், நம்ம வந்து அப்பா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் வந்து கீழே சோஃபாவில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு புடவை எடுத்து கொண்டு போகிறாங்க. அப்பா இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா, இந்த புடவையை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது தோணுதாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. இந்த புடவை வந்து உனக்கு எப்படிம்மா கிடச்சது, இந்த புடவை என்னது தெரியுமா, கடைசியாக வந்து உங்கள் அக்கா இந்துவை வந்து நான் வந்து தூக்கி கொடுக்கும்போது இந்த புடவையை தாம்மா வச்சு தூக்கி கொடுத்தேன், இந்த புடவை எப்படி உன் கை கிடச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்பா இது என்கிட்ட இல்லை, இது வந்து எழில் சார்கிட்ட தான் இருந்துச்சு, அவரோட கபோர்டில் இருந்தால் நான் எடுத்திருக்கேன், அவர்கிட்ட வந்து கேட்டால் தான் உண்மை எல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர் சாயங்காலம் வர்ற மாதிரி காட்டுறாங்க. வந்த உடனேயும் சார் என்ன சார் லெட்ரு, எங்கள் அக்கா பற்றின டீட்டெயில் வந்து உங்ககிட்ட இருக்குது, எங்கள் அக்காவை சின்ன வயசில் கொடுத்த புடவையும் உங்ககிட்ட இருக்குது, எனக்கு நடக்கிறது எதுவுமே புரியல சார், அது எப்படி எங்கள் அக்காவோட டீட்டெயிலு, எங்கள் அக்காவோட புடவை எல்லாமே உங்கள் கைக்கு வந்தது, எங்கள் கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் மறைச்சிங்களா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை சுடர், நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து உண்மையை ஓப்பன் பண்ணுறாரு. அம்மா நம்ம இந்து வேறு யாரும் கிடையாதுமா, நம்ம சுடரோட அக்கா தாம்மா இந்து, அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணி மாமா இருக்கார்ல அவரோட மூத்த பொண்ணு தான் இந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே ஆமாம்மா நான் தான் இந்த உண்மையை அரைச்சிட்டேன், எனக்கு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே பார்த்தா சுப்பிரமணிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னது, என் பொண்ணு வந்து இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து நெஞ்சில் கையை வச்சுட்டு அப்படியே சோஃபாவில் கீழே விழுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு குடும்பமே ஓடி போய் அவரை தூக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.